அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன பதிவு. இந்த பதிவு என்னன்னா, இந்த குரு நம்மள ஆட்கொண்டா அவங்களோட வழிகாட்டுதல், நம்ம கேள்விக்கான பதில், இதெல்லாம் எவ்வளோ சுவாரஸ்யமா நம்மளோட லைஃப்ல நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். எனக்கு முதல் குருவா வந்து வெட்டவெளியில இருக்க ஐயா வந்து இந்த மாயைகளை வந்து எனக்கு தண்ணி தெளிச்சு விட்டாருன்னு சொல்லலாம். அதாவது நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இது வரைக்குமே எல்லாமே மாயை, இதுல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து வெட்டவெளி இருப்பிடம்ங்கிற இடத்துல இருந்து ஐயாவை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய ஸ்தலங்களுக்கு என்னால டிராவல் பண்ண முடிஞ்சுது. ஐயா மூலியமா நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 இடங்களுக்கு ஐயா என்னை கூட்டிட்டு போயிருப்பாரு. ஆஹ் அந்த இடங்களுக்கான எனர்ஜி என்னவோ அது எல்லாமே எனக்கு கிடைச்சதா நான் கண்டிப்பா உணர்றேன். குறிப்பா ராமேஸ்வரத்துல பாத்தீங்கன்னா ஆன்ம விடுதலை வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நம்மளோட கர்மா கழியறதுக்கும் நம்மளோட மாயை வந்து விலகிறதுக்கும் இந்த ஆன்ம விடுதலை வந்து எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது. நம்ம வீட்டில் இருந்தவங்களுக்கு அது வந்து ப்ராப்பரா ஒரு ஆன்ம விடுதலை இல்லாம இருக்கும்போது இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள தன்னை உணருதல் வந்து ரொம்ப தடங்களா இருந்திருக்கு. இந்த மாதிரி தடங்கள் எல்லாம் வந்து நம்ம வெட்ட வெளியில இருக்க ஐயா வந்து எனக்கு முதல் உபதேசமா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்களோட கைடன்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. அவங்களோட பயணங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனா நமக்கு பக்கத்துல இருக்கிற இது மாதிரி நம்ம ஒரு நேச்சர் எனர்ஜியோட கனெக்ட் ஆகும்போது நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க இருக்கிற ஒரு நேச்சர் எனர்ஜியும் உங்க கூட கனெக்ட் ஆகும் ஆப்வியஸா. ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷம். எனக்கு இன்னொரு குரு கிடைச்ச மாதிரி இங்க திருப்போரூர்ல ஸ்ரீமத் சிதம்பரம் ஐயாவோட கனெக்ஷன் வந்து ரொம்ப நல்லாவே எனக்கு அமைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷமாவே ஐயாவோட கைடன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது பாத்தீங்கன்னா நம்ம ஜீவ சமாதியில இருக்கிறவங்களோட நமக்கு இருக்கிற சேலஞ்சஸ் என்னன்னா, நம்ம அவ்வளோ ஆழ்ந்து அவ்வளோ ஒன்றும் இல்லா நிலைமைக்கு போனாதான் அவங்கள நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ வெட்டவெளி ஐயா வந்து இப்போ லைவா இருக்காரு, நம்ம கேள்விக்கு ஒரு பதில் சொல்றாரு. ஒரு ஆற்றலை வந்து அவங்க கூட இருந்தாலே உணர முடியுது அப்படிங்கிறது வந்து வேற. அது கொஞ்சம் ஈஸியாவே மக்களுக்கு நடக்கும். ஆனா ஒருத்தவங்க சமாதியில இருக்காங்க, அவங்களோட கைடன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது வந்து நான் மிகப்பெரிய வரமா கருதுறேன். ஸோ அவங்களோட கைடன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஆன்ம ரீதியான கேள்விகளுக்கே உங்களுக்கு வந்து பதில் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை சுத்தி நடக்கிற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு புரியல, என்ன சொல்றது, ஆன்ம ரீதியான கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். எனக்கு பெருசா இங்க நிறைய ரகசியமா இருக்கு, என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. முக்கியமா இந்த மாதிரி சித்தர்களோட தொடர்புல இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாயை சம்பந்தமான எல்லா விஷயங்களும் விலகி இருக்கும். அதாவது ஒரு கோவில் போயிட்டு வேண்டுதல் வைக்கிறது, இல்லை வீட்டில் எந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனை இருக்கு, அது எல்லாமே ஃபர்ஸ்ட் விலகிரும். நான் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வரும்போது ஃபேமிலியில சில இஷ்யூ, பிளஸ் உடல் ரீதியான சில இஷ்யூ, மன ரீதியான இஷ்யூ, இது எல்லாமே நமக்கு ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. நீங்கன்னா இந்த உடல், இந்த உயிர், இந்த ஆன்மா, மனம், இந்த சோல், இதுக்கான கேள்விகள்லாம் ஆரம்பிக்கும். இதெல்லாம் எதுக்கு இருக்கு, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன வேலை செய்வாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஆரம்பிக்கும். இதை பத்தி பேசினா நிறைய பேசிட்டே போகலாம். எனக்கு என்னன்னா, சிதம்பரம் ஐயா நேற்று பண்ண ஒரு சின்ன மேஜிக் மட்டும் இங்க ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். இங்க ஐயாவோட மடம் வந்து திருப்போரூர்ல இருக்கு, காலவாக்கத்துல. ரெகுலரா அங்க மெடிடேஷன் போறது உண்டு. ஸோ ஒரு பௌர்ணமிக்கு வந்து ஒரு ஐயாவை அங்க சந்திக்கக்கூடிய நிலைமை இருந்தது. அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவரை வந்து தரமணியில அவரை வழிபடுறதா அவர் சொன்னாரு. அவங்களுக்கு வந்து ஒரு கோவில் இருக்கு, நாங்க வந்து சென்னையிலயும் இவருக்கு ஒரு கோவில் வச்சிருக்கோம், அங்க வழிபாடு நடக்குது அப்படின்னாரு. எனக்கு பயங்கர ஆச்சரியம். என்னன்னா, இவர் ஐயா வந்து சிதம்பரத்துல இருந்து மதுரையில இருந்து வந்து இங்க திருப்போரூர்ல தான் அவங்களோட சமாதி அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். வேற எங்கேயும் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு நினைச்சப்போ வேற இடங்கள்ல அவருக்கு வந்து சிலை வழிபாடு உண்டுன்னும் போது எனக்கு பயங்கர சந்தோஷம். ஸ்பெஷலி நான் ஒர்க் பண்ற இடத்துலயே பக்கத்துலயே அவர் சொல்றாரு, தரமணி அசென்டஸ் பக்கத்துலயே ஒரு கோவில் சொல்றாரு, அங்கதான் அவரோட உருவ வழிபாடு இருக்குன்னு சொன்னாரு. அது கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு அங்க போய் பார்க்கணும்னு ஒரே ஆர்வமா இருந்தது. ஆனா
இப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா, எதையாவது கேள்விப்பட்டா ஒரு வேலை வந்து நம்ம ஆர்வத்துல பண்றோமா இல்ல அவங்களோட வழிகாட்டுதல்ல பண்றோமாங்கிற நிதானம் வந்து ரொம்ப நேர்த்தியா இருக்கு. எதையாவது பார்த்துட்டு உடனே ஓடுறதெல்லாம் பிகினிங்ல நடந்துச்சு. நிறைய இடங்களுக்கு வந்து அப்படி ஓடி இருக்கேன். இப்ப வந்து அங்க நம்ம வந்தா அந்த ஆன்மாக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க இருந்தா அந்த இடத்துக்கு நம்ம போவோம் அப்படிங்கிற இந்த கிளாரிட்டி எல்லாம் இப்போ ஐயா வழிபாடுல இருக்கு. அப்படி இதை நான் கேள்விப்பட்டு 1 மாசம் ஆனாலும் நேத்து தான் எனக்கு அங்க போகிற வாய்ப்பு இருந்தது. அங்க போயிட்டு ஒரு அன்டைம் தான், பூஜை கூட இல்லை, கேட்டு மூடி தான் இருந்தது. சும்மா நான் அங்கேருந்து வெளியிலேருந்து பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அங்கே சென்னை தரமணிலேருந்து எனக்கு திருப்பூரூர் வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். எனக்கு வழக்கமாக போடுற கேப் டிரைவரும் வரல. அவங்க ஏதோ கார் பஞ்சர்னு சொல்லிட்டு வேற ஒரு அன்னோன் பர்சன் தான் எங்களுக்கு அசைன் பண்ணாங்க. ஸோ நாங்கள் சென்னையிலேருந்து திருப்பூரூருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கு. நான் தான் லாஸ்ட் ட்ராப்பாக இருந்தேன். ஸோ இந்த கேளம்பாக்கம் வந்த அப்புறம் எல்லாரும் இறங்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் தான் திருப்பூரூர். ஒரு 5-10 மினிட்ஸ் தான் இருக்கு. அப்போதான் எனக்கு அந்த டிரைவர் கிட்ட பேசவே தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ நேரம் வந்து அந்த காருக்குள்ள நல்ல ஒரு திருநீர் ஸ்மெல்லு, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த டிராஃபிக்கை நம்ம கவனிச்சாலே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும்ட்டு நான் கம்ப்ளீட்டாக ஒரு மெடிடேஷனுக்கு உட்காந்தேன். காரில் ரன்னிங்கில் இருக்கும்போது அந்த ஆழ்ந்த தியானம் கிடைக்குதுன்னா அந்த காருக்குள்ளேயே நல்ல ஒரு வைப்ரேஷன் இருந்ததை நான் உணர்ந்தேன். அதை நான் எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் ஸ்பிரிச்சுவாலிட்டி பேச மாட்டாங்க, எம்என்சியில் இருக்காங்க, அவங்களோட மனநிலைமை வந்து வேறையா இருக்கும். ஸோ நான் திடீர்னு திருநீர் இங்கே வந்து காருக்குள்ள அமைதியாக இருக்குது இதெல்லாம் பேசினா அவங்களுக்கு ஆடாக இருக்கும்ன்ட்டு நான் அந்த சூழ்நிலையை மட்டும் அனுபவிச்சுட்டு அப்படியே எல்லாரும் இறங்கினதுக்கப்புறம் நான் கேட்டேன், இது மாதிரி இங்கே நல்ல ஒரு திருநீர் ஸ்மெல் இருக்குது, யாரோடது அப்படின்னு கேட்டதுக்கு அவரு அவங்களோட குலதெய்வங்களை சொன்னார். எப்பவுமே நான் அதெல்லாம் வச்சுருப்பேன் அப்படின்னாரு. ஸோ அப்படியாக ஒரு 2 மினிட்ஸ் கான்வர்சேஷன் தான் பண்ணேன். நான் இறங்குறதுக்கு முன்னாடியே இருக்கிறதுனால என்னை திருப்பூர் ட்ராப் பண்ண வேணாம், அதுக்கு முன்னாடி ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி நான் இறங்கிடுறேன், இங்கே ஒரு மடம் இருக்குது நாங்கள் போனோம், நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நீங்க சென்னையில எங்க இருக்கீங்க, ரிட்டர்ன் போகணுமா இல்லை இந்த பக்கம் திருப்பூரூர் தானேவா அப்படின்னு. ஏன்னா திருப்பூரா இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த மடம் தெரியும், டைரக்டா அங்க அவங்களுக்கு சொன்னாலே புரியுங்கிறதுனால நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டேன். அவர் வந்து நான் வேளச்சேரியில இருந்து வரேன், தரமணி தான் சொன்னார். தரமணின்னு சொன்னோன்னே எனக்கு பயங்கர ஆச்சரியம், எல்லாமே இன்னைக்கு தரமணியோட கனெக்டடா இருக்கே அப்படின்ட்டு. ஸோ நான் சொன்னேன், நான் இது உள்ளதான் மெடிடேஷன் போறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தா வேணா வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷமா உள்ள வந்தாரு. ஏன்னா யூஸ்வலா நம்ம ஒரு பிக்கப் டிராப் டிரைவர் கிட்ட இவ்வளோ கான்வர்சேஷன் பண்ண மாட்டோம். பிளஸ் நான் அதிகமாகவும் பேசல அவர்கிட்ட, நிறையவும் எதுவும் பேசல. எந்த ஊரு, உள்ள வர விருப்பமா இருந்தா வந்து போங்க, அவ்வளவுதான் நான் பேசினேன். உங்க காருக்குள்ள ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன். அவர் உள்ள வந்துட்டு அதுதான் அவங்களுக்கான கால், அது அவங்க வரணும்னு இருக்கு. உள்ள வந்து அவரு பயங்கர ஆனந்தமாயிட்டாரு. அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு கேப் ஓட்டிட்டு வந்தவங்க ஒரு டயர்ட்ல ஒரு மாதிரி ஈவினிங் டைம்ல ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருப்பாங்க, ஒரு ஸ்டாஃப் இறக்கி விட்டா போதும் கிளம்பலாம் அப்படிங்கிற. ஆனா அவர் ரொம்ப சாந்தமா இருந்தார் அந்த இடத்துல. அந்த ஐயாவோட மடத்துக்குள்ள வந்த உடனே நான் சொன்னேன், இங்கே நான் எங்கேயாவது மெடிடேஷன் பண்ணுவேன், நீங்க போகும்போது கிளம்புறேன்னு சொல்றது கூட நீங்க என்ன கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, நீங்க எவ்வளவு நேரம் இருந்துட்டு கிளம்புறீங்களோ நீங்க கிளம்புங்க, நான் மெடிடேஷன்ல உட்கார போறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க வந்து, நான் சில விஷயங்கள்ல இருக்கேன், வழிபாட்டுல இருக்கேன், ஆனா ஒரு சித்தர் வழிகாட்டுறது வந்து எனக்கு முதல் அனுபவமா இருக்கு. கண்டிப்பா வந்து நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன், அது நடந்தா ஐயாக்கு என்ன செய்யணுமோ நான் அதை செய்யறதா இருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு என்னன்னா வழிபாடு அவருக்கு தேவையானது. ஏன்னா நம்ம வந்து ஒரு குருவா சித்தர்களை உணரும் போது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு நமக்கு தெரியும். அதாவது பக்தியில இருக்கிறவங்க தான் நான் வேண்டியிருக்கேன், எனக்கு இதை செஞ்சீங்கன்னா நான் திருப்பி இதை உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னு. அது அவங்களுக்கு அது ஒரு அக்ரிமெண்ட், அது பக்தியில இருக்கிறவங்களுக்கு அது கரெக்டா படும். ஆனா சித்த மார்க்கத்துல போகும்போது அதெல்லாம் கடந்து போவோம் நம்ம. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. நீங்க பாருங்க, உங்களுக்கு நடந்தா செய்யுங்க, ஐயாக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அவரும் கொஞ்ச நேரம் இருந்தாரு, கிளம்புறேன்னு கிளம்பிட்டாரு. நான் அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour மெடிடேஷன்ல இருந்தேன். அப்ப எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியம். ஐயா கிட்ட கேட்கிறேன், உங்களை நான் இங்க திருப்பூரூர்ல தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா உங்களை நிறைய பேர் வெளியில எல்லாம் வச்சு வழிபாடு பண்றாங்க, இது வந்து மக்கள் ஆர்வத்துல வந்து உங்களை வேற எங்கேயாவது பிரதேசி பண்ணி வழிபாடு பண்றாங்களா, இல்ல அப்படி கொண்டு போகும்போது நிஜமா உங்களோட ஆற்றல் அங்க இருக்குமா, நீங்க அங்க இருக்கிறவங்களுக்கும் இதே கைடன்ஸ் பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் கேட்டுட்டே இருந்தேன். இன்னைக்கு நான் உங்களை போய் பார்த்த தரமணியில உங்களை பார்த்துட்டு நான் இங்க நேரா இங்க வந்திருக்கிறேன்.
அங்க தரமணியில என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படி நீங்க உணர்த்த போறீங்க? அங்க இருக்கிற நீங்க உண்மையா அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். அங்க வந்து தலையில அடிச்ச மாதிரி சொன்னார். ஆமா, நான் தரமணியில உண்மையாதான் இருக்கேன். நான் தான் உன் கூட வந்தனே அப்படின்னாரு. எனக்கு பயங்கர ஆச்சரியம். அது இப்ப நான் சொல்லும் போது யாரோ வந்து இந்த மாதிரி என்கிட்ட பேசல, நான் தான் வந்தனே என்ன உணரலையா அப்படின்னு வெளியில இருந்து யாரும் பேச மாட்டாங்க. அது நம்மளோட தாட்டு தான். ஆனா நம்ம யோசிக்கிறப்ப கிடைக்கிற பதில் வேற, நான் யோசிக்காம தானாவே அந்த பதில் கிடைக்கும். அதுதான் அவங்களோட கைடன்ஸ். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க அங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது உடனே என்னோட மனமே பதில் சொல்லுது. ஆமா, நான் அங்கதான் இருக்கேன், உன் கூட தான் வந்தனே அப்படின்னாரு. என் கூட தான் வந்தேன்னா எப்படி எனக்கு புரியலன்னும் போது அப்படி எனக்கு டாட் கனெக்ட் ஆகுது. அந்த டிரைவர் வந்து சொல்றாரு, நான் தரமணியில தான் இருக்கேன், நான் வேளச்சேரியில அங்க நான் சொல்ற லொக்கேஷன்ல தான் அவர் சொல்றாரு. நான் அந்த கோவில போய் பார்த்துட்டு வந்தேன் இல்லையா, அங்கதான் அவரு இருக்கிறதா சொல்றாரு. ப்ளூம் ஹாஸ்பிட்டல் இருக்கு வேளச்சேரியில, அதோட பேக் சைட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன், எனக்கு செகண்ட் குழந்தை வந்து ப்ளூம்ல தான் பிறந்துச்சு, அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பார்த்தோம், ஆப்போசிட்ல சீதாபதி நகர்ல தான் இருந்தோம் அப்படின்னு அந்த டீட்டெயில் சொல்றோம். அப்ப எனக்கு பயங்கர ஆச்சரியம் என்னன்னா, இந்த இடத்துல எனக்கு ரெகுலரா வர டிரைவரா இருந்தா இந்த கான்வர்சேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருந்திருக்காது. ஏன்னா அவர் வந்து இங்க இந்த பக்கம் கேளம்பாக்கத்துல தான் அந்த டிரைவர் இருக்காரு. ஸ்பெஷலி அவர்கிட்ட ஸ்பிரிச்சுவல் கான்வர்சேஷனே நான் வச்சுக்க மாட்டேன். அவர் கொஞ்சம் அந்த டிரைவர் தன்மையில தான் இருப்பாரு. இவர் வந்து நிஜமாவே ஐயாவோட கான்வர்சேஷனை பில்ட் பண்றதுக்குன்னே அமைச்ச மாதிரி இருந்துச்சு. அதுவும் இந்த 1.5 hours டிராவல் பண்ணும்போது இந்த 1.5 hours அந்த கான்வர்சேஷன் இல்லை, லாஸ்ட் 5-10 minutes தான் நடந்துச்சு. இது நம்ம சொல்றோங்கிற ஒரு பேர்ல அந்த ஐயா மடத்துக்கு அவர் வருவாரு, அவரு அவ்வளோ உணர்ந்து ஒரு பூரிச்சு போவாருங்கிறதெல்லாம் எனக்கு பயங்கர ஆச்சரியம். பிளஸ் என்னோட கேள்விக்கு இந்த இந்த ஒரு மனிதனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ். நான் தான் இருக்கேனே, நான் தான் உங்க கூட வந்தேனே, நீங்க என்ன எங்கெல்லாம் தேடினீங்களோ அங்கெல்லாம் நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பதில் வந்து எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. அது வந்து இது எவ்வளவு பேரால உணர முடியும் தெரியல. இது ரொம்ப சிம்பிளான விஷயமா கூட இருக்கலாம் கேட்கறவங்களுக்கு. பட் ஒரு சித்தர்கள் வழிபாட்டுல இருக்கும்போது சித்தர்கள் கிட்ட ரொம்ப முக்கியமான ஆன்ம விழிப்பா கேட்கிற கேள்விகளுக்கு பதில் வந்து நம்மள சுத்தியே இருக்கு, நம்மளை வச்சே நம்ம கூட இருக்கிற விஷயங்களை வச்சே கை காட்டுவாங்க அப்படிங்கிறது நான் நிறைய உணர்ந்து இருக்கேன். நிறைய விஷயங்களை கை காமிச்சிட்டே வருவாங்க, இதுதான் இதுதான் இதுதான். அது நம்ம கூட தான் இருக்கும். நம்ம ரொம்ப மெட்டீரியலா பார்ப்போம், அதுல இருந்து நமக்கு ஸ்பிரிச்சுவலா ஒரு பதில் சொல்லுவாங்க. அது பயங்கர ஆச்சரியமா இருக்கும் எனக்கு எப்பவுமே. எனக்கு நேத்து இது வந்து எனக்கு பயங்கர ஆச்சரியம். எப்பவுமே ஒரு ரொட்டீன் இருக்கும், அதை பிரேக் பண்ணி நான் வந்து தரமணியில அவங்களோட இடத்துக்கு போறதுக்கும், அங்கிருந்தே ஒரு ஆள் ஒரு கேப் என் கூட டிரைவர் வந்து அவருமே ஐயாவை உணர்ந்து ஐயாவோட பதிலுக்குமே நானுமே உன் கூட தான் வந்தேன் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு குருவோட நீங்க கனெக்டடா இருந்தீங்கன்னா நீங்க எங்க போனாலும் ஒரு மனிதர் மூலியமா யூ ஆர் வாட்ச்ட், யூ ஆர் ஃபாலோட் அப்படிங்கிற ஒரு உணர்வு கிடைக்கும் போது நீங்க அந்த குருவை விட்டுட்டு எங்க போவீங்க? அவரை நீங்க எங்க மறைப்பீங்க? எந்தெந்த விஷயங்களெல்லாம் எதை பார்த்தாலும் உங்களுக்கு அவங்களோட ரூபம் தெரியும் இல்லையா? அந்த உணர்வு வந்து உங்களுக்கு ஒரு குருவோட கிடைக்குதுன்னா இதை விட ஒரு பெரிய புண்ணியம் உங்களுக்கு வந்து இந்த பூமியில இல்லை. நம்மளால இறைத்தன்மையை உணர முடியல, முருகனை உணர முடியல, சிவனை உணர முடியல. நிறைய கடவுள்கள்லாம் இருக்கிறாங்க. எனக்கு நிறைய கடவுள்கள் பேர் கூட எனக்கு தெரியாது. அது ரொம்ப நல்லதுன்னு கூட நினைக்கிறேன். ஏன்னா ஏதாவது ஒரு கடவுள் பேர்ல ஏதாவது ஒரு கடவுள் வழிபாட்டுல நான் போயிருதை விட இந்த உண்மைனா என்ன, நேச்சர்னா என்ன அப்படிங்கிற கேள்வியில இருந்து தான் எனக்கு இந்த சித்தர்களோட கனெக்ஷனே கிடைச்சது. ஏன்னா அவங்க இந்த பக்தியை மீறி இந்த உண்மை கூட கனெக்ட் ஆன ஆன்மாக்கள். ஸோ என்னோட முதல் ஆரம்பமே எனக்கு ஆன்மா சம்பந்தமான கேள்வியா இருந்ததுனால என்னால் ஈஸியா வந்து இந்த மாயையிலிருந்து என்னால் விடுபட முடிஞ்சுது. அந்த மாயையிலிருந்து விடுபட்டு சித்தர்கள் மூலியமா நமக்கு கிடைக்கிற இந்த கைடன்ஸ் வந்து இதை என்னால எனக்குள்ள வச்சுக்க முடியல. இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணுங்கிற ஆசை தான் அதிகமா இருக்கு. இன்னொன்னும் இப்படி நான் நினைக்கிறேன், எனக்கு கிடைக்கிற அனுபவங்களை நான் ஏன் ஷேர் பண்ணணும்? எவ்வளோ பேரு எவ்வளோ உண்மைகளை பார்த்துட்டு இடம் தெரியாம உள்ள இருக்கிறாங்க, அவங்க வெளியே வரக்கூட ஆசைப்படல. நீ சும்மா ஒரு 2-3 வருஷத்துல சில எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு ஏன் இதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற? உனக்கு ஆசையா இருக்கா? உனக்கு ஃபேமஸ் ஆகணும்னு இருக்கா? நீ பேசுற அப்படிங்கிற அந்த நீங்கிற நானுங்கிற தன்மை அதிகமாகுதா அப்படிங்கிற கேள்விகளும் நான் எழுப்புறது உண்டு. அதுல இருந்து எனக்கு
தீர்க்கமா பதில் இல்லைனாலும் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து இந்த இந்த வில்லேஜ்க்கும் இந்த திருப்போரூருக்கும் நிறைய வெளியில அவுட்டருக்கும் கனெக்ஷன்ல இருக்கிற ஒரு ஆளா நான் என்ன பாக்குறேன். சென்னையில நிறைய பேரோட கனெக்ஷன்ல இருக்கும், பிளஸ் எங்கேயுமே கனெக்ஷன்ல இருக்கும். அப்போ ஐயா வந்து எப்படின்னா, இப்போ வெளியில எங்கேயோ யாருக்கோ இருக்கிற பிரச்சனையை கூட இவங்க மூலியமா தான் அவங்களுக்கு அதை சரி பண்ணணும்னா, அவங்களை இங்க கொண்டு வர்றதுக்கு நடுவுல ஒரு சோர்ஸ் இருக்கணும் இல்லையா? அந்த சோர்ஸா என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு தோணும். அது உண்மைதான். ஏன்னா அவர் பக்கத்திலேயே மடத்திலேயே இருக்கிறவங்க, டெய்லியும் இருக்கிறவங்க கூட அவங்களால பெருசா அந்த மடத்தை விட்டோ வெளியில போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து ஒரு ஆளை வந்து உள்ள புதுசா கூட்டிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இப்ப நான் உணர்ந்து, ஐயாவை உணர்ந்து என் மூலியமா டக்கு டக்கு டக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் வந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கு, பிளஸ் ஐயாவை குருவா ஏத்துக்கிறதுக்கு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த 2 இயர்ஸ்ல நடந்திருக்கு. இது ஐயாவோட கைடன்ஸ் தான். அவரு வந்து யாரை கிளென்ஸ் பண்ணணும், யாரை வந்து அவங்களோட கர்மாக்களை வந்து இந்த குரு மூலியமா போக்கணும்னு இருக்கோ அவங்கள ஆட்கொள்றதுக்காக என்னைய என்னைய வழி நடத்துறாங்க அப்படிங்கிறத நான் உணர்றேன். அதனால சில விஷயங்களை ஷேர் பண்றதுல நான் சந்தோஷப்படுறேன். இது வந்து உங்க யாருக்காவது பயனா இருக்கு, உங்களுக்கு வந்து திருப்போரூர் சிதம்பரம் ஐயா வந்து கைடன்ஸா இருப்பாங்க, அவங்கள நீங்க உணரணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா திருப்போரூர் வந்து ஐயாவை பாருங்க. முருகன் கோயிலும் இருக்கு. பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதுதான் இன்னைக்கு ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். இது ஐயா ப்ரொமோட் பண்றதோ ஐயான்னு இல்லை, எனக்கு எல்லா ஆட்கள் கூடயும் கனெக்ட் பண்ற அந்த தன்மை வந்து இருக்கு இருக்கு கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்கு. அதனால நான் எல்லார பத்தியும் பேசிட்டு எல்லாரையும் ப்ரொமோட் பண்ண போறது இல்லை. ஆனா இங்க பக்கத்திலேயே இருக்கிறதுனால, பக்கத்திலேயே இருந்து சில கேள்விகள் பதில் கொடுத்துட்டே இருக்காரு அப்படிங்கிறதுனால ஐயாவை பத்தி அதிகமா பேசுறேன். இவங்க இந்த மாதிரி சித்தர்கள் எல்லாமே அடைஞ்ச நிலை ஒண்ணுதான், அவங்க போய் நிக்கிற இடம் ஒண்ணுதான். அதனால நீங்க எந்த குரு உங்களுக்கு வந்து பக்கபலமா இருக்காங்களோ அவங்களை கெட்டியமா பிடிச்சிக்கங்க. ஸோ உங்களுக்கான பாதையை வந்து அவங்க ரொம்ப அழகா வழி நடத்துவாங்க. ஸோ உங்க குரு யாருன்னு கண்டுபிடிங்க. வாழ்க்கையை வந்து மாயையிலிருந்து விலகி உங்களோட வாழ்க்கைக்கான பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. குருவே சரணம்.